அப்ப எல்லாரும் இல்ல, சேர்ந்துருவாங்களா? தேர்தல் களம் வந்து விஜய் சொன்ன மாதிரியே வந்து தாவேகா வெர்சஸ் டிஎம்கேன்னு மாறுதா? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி 1654 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. 272 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மொத்தம் 300க்கு மேல நாடாளுமன்ற ஆதரவில் இருக்காங்க. இந்தியாவில் உலகத்தை ஆளக்கூடிய மிகப்பெரிய கட்சி. நம்ம அன்புக்குரிய நம்ம தம்பி விஜய் வந்து இப்போதானே கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. தம்பி விஜய் ஒரு கவுன்சிலர் கூட ஆகலையே. எடுத்த உடனே நான் லாங் ஜம்ப் ஹை ஜம்ப்லாம் உலகத்தையே தாண்டோன்னு சொன்னால் எப்படி? நாள் இருக்குல்ல அவங்களுக்கு. ஒரு தேர்தலில் நின்று தங்களுடைய செல்வாக்கையும் சக்தியும் நிரூபித்த பிறகு அந்த வார்த்தையை பயன்படுத்தினா நானும் ஒத்துக்கிடுவேன். முதல் தேர்தல் 77ல ஜெயிச்சு அவர் முதலமைச்சர் ஆகலையா? அப்படி ஒரு வாய்ப்பு ஏற்படாதா? எம்ஜிஆர் வந்து ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்தார். பரங்கிமலை தொகுதியில் 25,000 ஓட்டில் ஜெயிச்சாங்க. இன்னும் சொல்லப்போனால் எம்ஜிஆரை வச்சு தான் அன்றைக்கி திமுகவே இருந்தது. எம்ஜிஆரை வச்சு தான் திமுகவே இருந்தது. என்ன மறந்துட்டீங்களா? அதெல்லாம் இன்னைக்கு ஆலந்தூர் தொகுதியாக இருக்கக்கூடிய பரங்கிமலையில் 26,000 ஓட்டு வித்தியாசத்தில், அப்போல்லாம் 26,000 ஓட்டுன்னா பெரிய விஷயம். அது இப்போ 26,000 ஓட்டில் ஜெயிக்கிறதுங்கிறது விட புரட்சி தலைவர் வந்து புரட்சி தலைவராக வந்து கட்சியில் இருந்து பண்ணார். தம்பி இப்போ நடிகராக தானே இருக்கார். 2026ல வந்து எத்தனை அணி உருவாக வாய்ப்பு இருக்குது? வந்து பாஜக தான் அப்படின்னு திருமாவளவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு அதனாலதான் செங்கோட்டன் வெளியே போனதான் சொல்லியிருக்காரு. செங்கோட்டன் பின்னணியில் பாஜக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரோட ஸ்டேட்மெண்ட் எப்படி பாருங்க? அதாவது நீங்கள் சொன்னீங்க, இப்போ செங்கோட்டன் பின்னணியில் பாஜக இருந்தால் அவர் ஏன் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு போகணும்? போக வேண்டிய அவசியம் இல்லைல்ல. இங்கேயே இருந்திருக்கலாம்ல, எங்கள் கூட சேர்ந்துருக்கலாமே.